நாங்க பேரண்ட்ஸ் எப்படி பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலா, ஒரு சூப்பர் ஹீரோவா அவங்க எங்கள ஃபாலோ பண்ற மாரி நாங்க என்ன செய்யலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப என்ன மாரி உதாரணத்த நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க காட்டுறீங்க? ஹலோ! வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல சந்திக்க சந்தோஷப்படுறேன். நீங்க இந்த போன முறை வீடியோ ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ், பிளெண்டிங் அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கு நாங்க பாசிட்டிவ் டிசிப்ளின் கைடு நான் இதுக்கு முதல் முறை ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் கண்டினியூவேஷனாக இது இருக்க போகுது. இப்போ இந்த முறை போன முறை நாங்கள் எப்படி அன்பு காட்டுறதாம் என்ன மாதிரி, மற்றது அவங்களுக்கு எப்படி ருட்டீன் ஒன்று வச்சுருக்கலாம்னு பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு நல்ல ரோல் மாடலாக இருக்கலாம் என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு எப்பயும் சூப்பர் ஹீரோஸ்ல விருப்பமாக இருக்கும் என்ன? அவங்க ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன். இப்போ அவங்கள அந்த சூப்பர் ஹீரோஸில் அவங்க அதில் என்ன அவங்க செய்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்கும் என்ன? இப்போ ஸ்பைடர்மேனுண்டா இப்படி கையில் அப்படி செய்து அந்த வெப்ஸ் எல்லாம் வாரது அப்படி செய்வாங்க. அப்படி ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் பேரண்ட்ஸ் எப்படி பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலா, ஒரு சூப்பர் ஹீரோவா அவங்க எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்ன மாதிரி உதாரணத்தை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டுறீங்க? நான் ஒரு ஒரு முறை நாங்கள் செய்யலாம். அவங்க கேள்விகள் கேட்குற நேரத்தில் நாங்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பதிலை நாங்களே சொல்லி கொண்டிருந்தா அவங்க இன்னொரு ஆக்களில் தங்கி இருக்க வேண்டி வரும். அப்போ நாங்கள் அதுக்கு பதிலாக நாங்கள் எப்படி ரோல் மாடலாக இருக்கலாம்னா, அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லாமல் அவங்களுக்கு இப்படி தான் கண்டுபிடிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ஒரு உதாரணமாக செய்யலாம். இப்போ உதாரணமாக இப்போ அநேகமாக 1, 2, 3, 4 வயசு வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டி வரும். அங்கால 5, 6 வயசுக்கு மேலே வரக்குள்ள அவங்களுக்கு பெரிய விஷயங்களை சொல்லல, சின்ன விஷயங்கள். இப்போ சின்ன ஒரு வேர்டுக்கு இப்போ ஹார்ட் அண்டா என்ன அர்த்தம், சேட் அண்டா அதுக்கு என்ன அர்த்தம் அண்ட் ஏதாவது கேட்டால் நாங்களாக நேரடியாக சொல்லாமல் அவங்களுக்கு டிக்ஷனரி, சில்ட்ரன்ஸ் டிக்ஷனரின்னு இருக்குது, அதில் போய் எப்படி பார்க்கலாம் அண்ட் அவங்களுக்கு நாங்கள் காட்டலாம். அதனால் அவங்க அந்த சின்ன காலத்தில் இருந்தே அவங்களுக்கு இந்த டிக்ஷனரி பார்க்க கூட அனுபவங்கள் வரும். இப்போ தாங்களாகவே அவங்க கேள்விக்கு தாங்களே விடையை கற்றுக்கொள்ளுவாங்க. அப்படித்தான் நானும் இந்த ஸ்கூலில் செய்கிறேன். நான் பிள்ளை சின்னாக்கள் எப்படி கேட்டால் நான் அவங்களுக்கு ஒரு காலம் ஒருத்தருக்கும் விடையை சொல்லி கொடுக்குறேன். அது இப்படி கண்டுபிடிக்கலாம்ண்டு இல்லாட்டி படங்கள் மூலமாக காட்டி கண்டுபிடிக்கலாம் என்று நான் காட்டி கொடுக்குறப்ப அது உண்மையில் நாங்கள் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்போம். நாங்கள் அவங்களுக்கு இப்படி செய்கிறதுன்னு காட்டும். அந்த ரோல் மாடலை அவங்களும் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அவங்க அது இண்டிபெண்ட்டாக தங்களோட கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிக்கலாம். வளர வளர அவங்களுக்கு உதவி செய்யும். இன்னொரு உதாரணம், இப்போ சின்ன ஆக்களுக்கு அநேகமாக டீன் நம்பர்ஸ், இப்போ 10 வரைக்கும் அவங்களுக்கு எண்ண தெரியும். 1லேருந்து 100 வரைக்கும் வடிவம் எண்ணுவாங்க. ஆனால் அந்த எழுத்துக்கள் சில இந்த நம்பர்ஸ் எப்படி எழுதுறதுன்ட்டு அவங்களுக்கு மறந்துடக்கூடியதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு உதாரணமாக அவங்களோட பிள்ளை 13 என்னென்று எழுதுறது கேட்டால் ஓகே 1, 3 நாங்கள் சொல்லி கொடுக்குறதா அந்த பிள்ளை அப்படியே எழுதிட்டு போயிடும் இல்லையா? ஆனால் அது உண்மையில் அது எப்படி அந்த நம்பர் எழுதலாம் வருகுது இந்த ஓர்டரில் என்று சொல்லி நாங்கள் அவங்களாவே பார்க்க வைக்கிறது, உண்மையில் கண்டுபிடிக்க வைக்கிறது அது ஒரு உதவியாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, ஓகே ஹவ் டு யூ ரைட் 13, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் 1, 2, 3 கவுண்ட் பண்ணால் 1லேருந்து 10 வரைக்கும் திரும்ப எழுத சொல்லலாம். இப்போ 10 வரைக்கும் எழுதி கொண்டு வந்தோன்னா ஓகே நான் 10க்கு அடுத்தது என்ன 11, ஓகே 11 எப்படி எழுதுறேன் அப்போ அவங்களுக்கு அந்த யோசனை 11, 1, 1, 12 எப்படி அது ஓகே 1, 2, இப்போ அடுத்தது என்ன 2க்கு அடுத்தது என்ன 3, அப்போ 13ண்டா என்ன வரும் அடுத்த நம்பர் 1ஓட என்ன வரும் 3, அப்போ அவங்களாவே அப்படி சொல்லக்குள்ள ஓகே அதை அவங்க அப்புறம் மறக்க மாட்டாங்க. இப்போ அது மாதிரி என்ன கேள்விகளுக்கும் அவங்கள வச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற தெரிஞ்ச விஷயத்த வச்சு தெரியாத விஷயத்த அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். அது உண்மையிலேயே நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி ஒரு பவுண்டரி வைக்கலாம், ஒரு எல்லையை எவ்வளவு தூரம் அவங்க காரியங்களை செய்யலாம், எது அவங்க மிஞ்சி போகலாது
அவங்களுக்கு எப்படி நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை கொடுக்கலாம் பார்க்கலாம். இப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் வீட்டில் என்னவும் எப்பவும் என்னவும் செய்யலாமண்டா அவங்களுக்கு இத்தனை மணிக்கும் படுப்பாங்க, எழும்புவாங்க, வீட்டில் இந்த ரூமுக்கும் போகலாம் வரலாம், என்னத்தையும் தொடலாம் அண்டு அப்படி இருக்குமா இருந்தால் அதில் ஒரு கீழ்ப்படிவு இல்லாமல் இருக்கும், ஒரு முறை இல்லாமல் இருக்கும். இப்போ பிள்ளைகளுக்கு தெரியணும் தங்களோட லிமிட் என்ன என்று தெரிஞ்சிருக்கணும். மற்றது இன்னொரு ரூல், அவங்களுக்கு சத்தம், சில பிள்ளைகள் கூட சத்தம் போட்டு கத்தி அழலாம் இல்லையா, இப்போ அந்த நேரத்துல எல்லாம் அவங்களுக்கு ஒரு ரூல் தெரிய வேணும். இப்போ அவங்க அழுகிறதுல பிரச்சனை இல்லை, அழுகிறதுக்குன்ற ஒரு இடம் இருக்கு. அப்போ அவங்க சொல்லலாம், ஓகே நீங்கள் அழுகிறண்டா இந்த இந்த கோர்னரில் இருந்து அழலாம், இல்லைன்னா அந்த ரூமில் இருந்து அழலாம், அதில் வீட்டுக்குள்ளே இருந்து அழுதா அழையில, அதாவது உங்களுக்கு அழுகிற இடம் இல்லை. அப்படி அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்ஸ் கொடுத்துட்டா அவங்களுக்கு அது அப்போ ஆக்கள் வந்தாலும் என்ன வந்தாலும் அவங்க அதுலேருந்து கத்தி கொண்டிருக்க மாட்டாங்க, அழுது பிரச்சனைண்டா அழுது குளறி கொண்டிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் பேரண்ட்ஸ். இப்போ நான் தான் கிளாஸில் செய்கிறேன், நான் ஒரு நாளும் அழுகிற பிள்ளைய அழாதேன்னு நான் சொல்கிறேன் இல்லை. ஓகே யூ கேன் க்ரை, நீ கவலையாக இருக்கிற பிறகு, பட் இங்கே இந்த இடத்துல இருந்து நீ அழுது முடிஞ்சோடனே வா நாங்கள் பிறகு கதைப்போம். அவங்க அப்படியே நிப்பாட்டிடுவாங்க அழுகையை. சில அவங்களை அட்டென்ஷன் சிக்குங்காலெல்லாம். இப்போ நாங்கள் எங்களை காமாக வச்சுருக்கணும், அவங்க அழுகிறாங்க நாங்களும் சேர்ந்து கத்தினா அது பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல ரோல் மாடலாக இருக்க மாட்டோம். அந்த முதல் நாங்கள் பார்த்தோமே, நாங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ அவங்களுக்கு இருக்கணும்னா, எங்களை ஃபாலோ பண்ணணும்னா நாங்கள் காமாக இருக்கணும். இப்போ அந்த ஒரு காரியத்தையும் அவங்களுக்கு நாங்கள் உதாரணம், வீட்டுக்குள்ளே அமைதியாக குவாய்ட் வாய்ஸ், நாங்கள் வெளியில் போனால் தான் லவுட் வாய்ஸ், அதை நாங்கள் செய்து காட்டலாம். குவாய்ட் வாய்ஸ்ன்ற அப்படி இந்த மெதுவாக கதைச்சி காட்டலாம், லவுட் வாய்ஸ்ண்டா அப்படின்னு சொன்னால் அது பெருசாக கதைச்சி காட்டலாம். அப்போ அது வழியில் தான் இது வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும். அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நடப்போம், நாங்கள் ஓடினா என்ன அங்கேயும் இங்கேயும் கதிரைகள் மேசில் அடிபட்டு நாங்கள் உள்ள பார்த்து எங்களுக்கு காயம் வரும். இப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிறோம், வெளியில் பார்க்கல தான் ஓடணும். அப்படியான இதுகளை நாங்கள் சின்ன காலத்தில் இருந்தே அந்த ரூல்ஸை கொண்டு வரக்குள்ள ஒரு பிரச்சனையும் அங்கே வளர்ந்து கொண்டு வரக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வேறு இல்லைன்னு சொல்லல, இந்த பெரிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் இந்த கிளாஸில் நான் ஒரு அமைதியான கிளாஸை கொண்டு போகிறது, சத்தமோ கூச்சலோ இல்லாத கிளாஸ், ஒரு அமைதியான கிளாஸாக இந்த கிளாஸை நான் கொண்டு போகிறேன். நான் இன்னொரு உதாரணம் நாங்கள் பார்க்கலாம். இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறேன்டா அவங்க தாங்க தனியாக போகலாமா, இப்போ அதில் கனாபத்தானதுகள் இருக்கும், என்ன நெருப்பு இருக்கும், அவன் இருக்கும், இது இப்போ ஏதாவது திருப்பிட்டாங்கண்டா அதில் நெருப்புகள் வரக்கூடியதாக இருக்கும், ஹீட் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு ரூல் தெரிய வேணும், குசினிக்குள்ளே போகிறேன்டா ஒரு அடல்ட்டோட தான் போகணும், தனியாக போகக்கூடாது. அப்படியான வரையறைகளை நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். சின்ன காலத்துலேருந்து வச்சுருந்தா அது அவங்களுக்கு பிரயோசனமாகவும் இருக்கும், அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். அது அவங்களுக்குன்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவங்களுக்குன்ற விளையாட்டு ரூம் இருக்கும். இப்போ அதை அவங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் போகலாம், வரலாம், விளையாடலாம். மற்ற சில இடங்களில் லிவிங் ரூம்லேயும் டிவி இருக்கிற இடத்துலையும் அவங்களுக்கு என்ன செய்யலாம். மற்றது இப்போ இன்னொரு இடம் நாங்கள் ஆஃப் லிமிட்டாக வச்சுருக்கிறது கூட ஆஃபீஸ் ரூம்ஸ். இப்போ ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே அவங்க போய் தங்கட பாட்டில் விளையாடி கம்ப்யூட்டர் இழுத்து அப்படி எதுவும் செய்தால் பிறகு அது வேறு பிரச்சனையாக இருக்கும் இல்லையா. இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு அதுக்கு ரூல் வைக்கலாம், இதுக்குள்ளே நீங்கள் அப்பா அம்மாண்ட அனுமதி இல்லாமல் வரக்கூடாது, அப்படி நீங்கள் வந்தால் இதுகளெல்லாம் தொடக்கூடாது, இது அப்பா அம்மாண்ட காரியங்கள், டிவியோ கம்ப்யூட்டரோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வரமுறைகளை நாங்கள் வைக்க வேணும். அது அவங்களுக்கு வளர்றது வரக்குள்ள அவங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி ரூல்ஸ் வச்சுருக்கிறீங்க உங்களோட வீட்டில்? என்ன மாதிரி லிமிட்ஸ் இருக்குது உங்களுக்கு? அவங்கள என்னவும் எப்பயும் என்னவும் செய்யலாம்னு இருக்கா, இல்லையண்டா அந்த லிமிட்ஸில் அவங்களுக்கு சில கட்டளைகள் அவங்களுக்கு இருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி அதை கண்டினியூ பண்ணுறீங்க அந்த உங்களோட விஷயத்தை நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க. மற்ற ஏதாவது உங்களுக்கும் ஏதாவது எக்ஸ்ட்ரா விஷயம் தெரியுமாண்டா அதை எனக்கும் தெரியப்படுத்துங்க, நான் அதையும் இந்த இன்ஃபர்மேஷனோட சேர்த்துக்கொள்கிறேன். மற்றது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஆக்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் இப்போ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்திங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். தேங்க்யூ. நான் அடுத்த முறை இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.